எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. தேசத்தில் ஆண்டவர் நன்மையை உண்டாக்கும்படிக்கு என்னோடு கூட இன்றைக்கு இந்த 2வது நாள் பரிந்து பேசுறதில் ஜெபத்தில் இணைந்து இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் செவி சாய்க்கிறவராக அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்களும் நானும் இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெபம் மிகுந்த வல்லமையுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஜெபத்தின் வாயிலாக நமது தேசத்தில் கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி நான் அதிக விசுவாசத்தோடு கூட இருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக செய்திகள் நம்முடைய காதுகளில் வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இந்த ஜெபத்தை பாஸ்டர் அனுப்பியிருக்கிறார், நம்ம அதை பார்க்கலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், இந்த ஜெபத்தை பார்க்கிறவர்களாய் நீங்கள் தயவு செய்து இராதபடிக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ப்ளீஸ் டோன்ட் வாட்ச் த ப்ரோக்ராம், ஜாயின் வித் மீ இன் திஸ் ப்ரேயர். இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக நாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபித்து இந்த 2வது நாள் ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு யோனாவின் நாட்களில் தேசத்தில் யோனா தேசம் அழிய போகிறது என்று அறிவித்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் உபவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் தங்களை தாழ்த்தினார்கள். மனம் இறங்கினீர், தேசத்தின் பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்தீர், அழிவிலிருந்து தேசத்தை பாதுகாத்தீரப்பா. அழிவு வராதபடி தடுத்து நிறுத்தி போட்டீர். இப்பொழுதும் நாங்களும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேசத்தில் உண்டாகிற அந்த அழிவு தேசத்திலிருந்து மாறும்படிக்கு அப்பா உம்மை நோக்கி பார்த்து ஜெபத்தில் நாங்கள் ஒரு மனமாய் அப்பா இப்பொழுது ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்பீராக, அற்புதம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, ஒரு ஜெப மகிமையினால் எங்களை நிரப்புங்க என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் என்ற பாடலை சேர்ந்து பாடுவீர்களா? இதை பாடலாக எடுத்துக்கொள்ளாதபடி ஜெபமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து ஜெபத்தோடு பாடலாம். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பாரத்தோடு பாடுவீர்களா? ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும்,
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஒரு மனமாய் ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பாரத்தோடு பாடுவீர்களா? ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. என் தேசத்திற்காய் நான் கதறணுமே, என் தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குலமாகணும், என் கண்கள் எல்லாம் குலமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. பாரத்தோடு கேட்கலாமா? ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல, தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்பா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க முடியாதபடி இந்த உலகம் அநேக நேரத்துல பல தடைகளை நமக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து ஒரு ஜெப ஆவி நம்மை நிரப்பும்படிக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து உலகை மறந்து சுயம் வெறுத்து உன் பாதத்துல கிடக்கணும் ஐயா என்று சொல்லி சேர்ந்து பார்ப்பீர்களா? உலகை மறந்து சுயம் வெறுத்து, உலகை மறந்து சுயம் வெறுத்து உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே, உன் பாதத்தில் நான் கிடக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, தேசத்திற்காக எங்கள் பட்டணங்களுக்காக ஜெபிக்கணுமே அப்பா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஒரு விஷயம் சொல்லலாமா? ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசல், திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமாவியானவரே, நீங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா.
ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது கூட இந்த ஜெப வேலையில விட சமூகத்துல ஒரு ஜெப ஆவியோடு கூட நாங்கள் ஜெபிக்க ஆவியானவர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இருக்கிற இடங்களில் ஒரு வேலை உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால் அல்லது முழங்கால் படித்து கொண்டிருப்பீர்களானால் எப்படி இருந்தாலும் ஒரு தெய்வ பயத்தோடு கூட நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? சில ஜெப குறிப்புகளை நான் சொல்லும் பொழுது இணைந்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்கள். முதலாவதாக, நம்முடைய தேசத்தில் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறதை நாம் பத்திரிகைகளிலும் செய்திகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் மாத்திரம் ஏறக்குறைய 34,000க்கு சமீபமாக பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறதை நாம் கேள்விப்பட்டோம், செய்திகளில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இனி நம்முடைய தேசத்தில் அறவே இராதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தொட வேண்டும். பூரணமான சுகத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த அஃபெக்டட் ரேட்ஸ் நாளுக்கு நாள் குறைந்து 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 0 லெவலில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தணும். ஒருத்தர் கூட இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை என்ற நிலைக்கு நம்முடைய மாநிலமும் நம்முடைய தேசமும் மாறும்படிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ரெண்டாவதாக, நிறைய மிக முக்கியமான காரியம், அநேக டெத் ரேட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்தியா முழுவதுமாக எவ்வளவு மரண ஓலங்கள், எத்தனை பிள்ளைகள் சொந்த பந்தங்களை இழந்து மிகவும் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டிலும் ஏராளமான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி மரண செய்திகள் கேட்காதபடி கர்த்தர் தேசத்தில் இந்த கொடூரமான நிலையிலிருந்து நம்முடைய தேசத்தை கர்த்தர் மீட்டெடுக்கும்படிக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்கள் தேசத்தில் இந்த நோயினால் தாக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நோயினால் அவதிப்படுகிற பிள்ளைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. இப்பொழுதும் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அதிகமாகி கொண்டே இருக்கிற அந்த நோயின் தாக்கம் எங்கள் தேசத்தில் இனி அறவே இராதபடி கர்த்தர் ஒரு பூரண சுகத்தை எங்கள் தேசத்திற்கு தருவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனைகளில், வீடுகளில் அப்பா தங்கி இருக்கிறதான, அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய சுகமாக்குகிற வல்லமை நம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. நாளுக்கு நாள் இதில் ஆண்டவரே, இந்த நோயினால் பிடிபடுகிற பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக. இந்த நோய் பிள்ளைகளை தொடாதபடி, எங்கள் தேசத்தில் இந்த நோய் வியாதி இராதபடிக்கு கர்த்தருடைய இரத்தத்தை ஊற்றி ஒரு பூரண விடுதலையும் சுகத்தையும் தருவீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. எப்படியாகிலும் எங்கள் தேசத்தின் மேல தேவன் ஒரு விசை மனம் இறங்கி எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்த்து எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிறதா இந்த மரண ஆண்டவரே ஓலங்களை கர்த்தர் மாற்றி இனி இந்த நோயின் நிமித்தமாய் உண்டாகிற மரணங்கள் தேசத்தில் இராதபடிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு துயரங்களை கர்த்தர் பார்க்கிறீர். குடும்பங்களை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறீர். நீர் தொடுவீராக, அற்புதம் செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய கரம் இறங்கி வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கி, மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகளை குணமாக்கி கர்த்தர் ஒரு பூரண சுகத்தை கொடுக்கிறபடினால இந்த நோயின் தாக்கம் இனி தேசத்தில் இராதபடி, இந்த நோயின் சத்தத்தை நாங்கள் கேட்க முடியாத அளவிற்கு கர்த்தர் தேசத்தில் சுகத்தை கொடுக்கிறபடினால நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீ ஜெபத்தை கேட்டபடினாலே, அற்புதம் செய்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட மனம் இறங்கி தேசத்தில் கர்த்தர் சுகத்தை கட்டளிடுவீராக என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரெண்டாவதாக நாம் ஜெபிக்க போகிற ஜெப குறிப்பு, இந்த நோயின் நிமித்தமாக ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், அதாவது முன்கள பணியாளர்கள் என்று சொல்லி அநேக பிள்ளைகள்
முன்பாக நின்று இந்த நோயோடு கூட போராடி நோயின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி வேலை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கிறவர்கள், டாக்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது நர்சஸாக இருக்கட்டும் அல்லது இந்த ஆம்புலன்ஸ் போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற என்ன டிபார்ட்மெண்ட்டாக வேணா இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் தேவனுடைய பாதுகாப்பு. அதோட ஜேர்னலிஸ்ட், இந்த பத்திரிகையில் வேலை செய்கிற பிள்ளைகள், காவல்துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், இவங்கெல்லாம் முன்னாடி நின்று இந்த நோயின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் ஜீவனையும் தங்கள் குடும்பத்தையும் அவர்கள் தியாகம் பண்ணி விட்டுட்டு இந்த வேலை நிமித்தமாக அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படி, அவர்களுடைய சரீரத்தில் இந்த பலவீனம் வராதபடி கர்த்தர் மூடி மறைத்து கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதோடு கூட இந்த நோயின் பிடியினால் அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லாதபடிக்கு, சந்தோஷம் இல்லாதபடிக்கு, குடும்பத்தில் பிரச்சனைகளோடும், அது மாத்திரம் இல்லாதபடி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தோடும், தேவையான சம்பளம் இல்லாதபடி, வருமானம் இல்லாதபடி, வியாபாரம் இல்லாதபடிக்கு, வேலை இல்லாதபடிக்கு அநேக பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பொருளாதார சீர்குலைவுகள் மாறி அவர்களுடைய பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு முன்னேற கர்த்தர் உதவி செய்யும்படியாகவும், அதோடு கூட அநேகர் மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு தெளிந்த சிந்தையும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல சமாதானம் இருக்க வேண்டும். எல்லாவற்றை காட்டிலும் உணவு இல்லாமல் அநேக பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஏற்ற பிள்ளைகள் மூலமாக சரியான நேரத்தில் உணவில்லாத பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்க கர்த்தர் வழிகளை உண்டாக்க வேண்டும். இந்த காரியத்திற்காக என்னோடு கூட ஜெபிக்கும்படிக்கு பாஸ்டர் சார்லஸ் சச்சிதானந்தம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுது நீங்களும் நானும் சேர்ந்து அவரோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம். இப்பொழுது நம்ம மத்தியில் நம்மோட இணைந்திருக்கிறதான பாஸ்டர் சார்லஸ் சச்சிதானந்தம் அவர்கள் ஜெபிப்பாங்க. சேர்ந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். இந்த முன்கண பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நர்ஸ் வேலை செய்கிறவங்க, மிலிட்ரிகளுக்காக, போலீஸ்களுக்காக, பத்திரிகையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் தன்னலம் இல்லாமல் பிற நலத்தை கருதி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்கிற இந்த ஊழியத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாதபடிக்கு அவங்களுக்கு சுகத்தையும் நலத்தையும் கொடுத்து ஆண்டவரப்பா ஸ்தோத்திரங்க தாவே அவளை நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நர்ஸுகளுக்காய், டாக்டர்களுக்காய் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். மிலிட்டரியில் இருக்கிற ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா போலீஸ் துறையில் இருக்கிறவர்களுக்காக, எங்களை பாதுகாக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பத்திரிகையில் ஆண்டவரப்பா சோதர் அடிக்கடிக்கு எங்களுக்காக நியூஸை ஆண்டவரப்பா செய்திகளை அனுப்புகிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு எந்த தொற்றும் எந்த பிரச்சனை வராதபடி காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமில்லை, இரண்டாவதாக ஆண்டவரே ஜனங்களின் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவரை பாதிப்புள்ளாகிறாங்க. ஆண்டவரை பொருளாதார பிரச்சனை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை உறவுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை அப்பா உமக்கு ஸ்தோத்திர. ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரப்பா ஸ்தோத்திரங்கத்தாவை நீர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரப்பா ஸ்தோத்திரம். முன்கள பணியாளர்களையும் ஆண்டவரே அப்பா ஜனங்களின் பிரச்சனைகளும் உடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களின் பிரச்சனைக்கு ஏற்ற சமாதானத்தை தருவீராக, ஆகாரத்தை தருவீராக அப்பா ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே, உம்மால் முடியும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த 2 ஜெப குறிப்பு கரத்தில் வைக்கிறோம், பொன்னான கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து, நீர் பலப்படுத்தி, ஆண்டவரே அப்பா ஏசாயால் சொல்கிறபடி ஆண்டவரே நீர் அனுப்புகிற காரியம் அப்படியே வாய்க்கும் என்று சொன்னது போல அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக, அங்கீகரித்ததற்காக, அதை அப்படியே செய்து எங்களை மகிழ்க்க போவதற்காகவும் நாம் மகிழ்ப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் அந்த அற்புதங்களை செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தில் நடத்தினதான பாஸ்டர் அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரே ஒரு கவியை மாத்திரம் நாம் சேர்ந்து பாடலாம். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார்.
மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். சுகம் தந்து நடத்தி செல்லுகிற தேவன். அடுத்ததாக 3வது ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது என்னவென்றால், நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர்களுக்காகவும், அரசாங்கத்தில் இந்த கொரோனா நாட்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற அரசாங்க அதிகாரிகளுக்காகவும், 3வதாக மிக முக்கியமானதாக நமது தேசத்திற்கு மிக அஸ்திபாரமாக இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக அவர்களுடைய ஜெபங்களும் அவளுடைய தியாகமான ஊழியங்களும் தான் இன்றைக்கு தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள், தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வியாதியினாலும் அது மாத்திரமல்லாதபடி அநேக தேவனுடைய ஊழியர்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணங்கள் இனி ஏற்படாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியர்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஊழியக்காரர்களுடைய சுகத்திற்காகவும் இது முதலாவதாக. 2வதாக, ஒவ்வொரு நாளும் ஒரு மாநிலத்திற்காக, ஒரு ஸ்டேட்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கேரளாவுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதிகமான மழையின் தாக்கத்தினால, வெள்ளத்தினால அநேகமாக பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிற கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தங்குவதற்கு ஒரு நல்ல இடத்தையும் கர்த்தர் கொடுத்து பாதுகாப்பாய் பிள்ளைகளை வைக்கும்படிக்கு ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் குறிப்பாக எங்களுடைய தேசத்திற்கு நீர் கொடுத்ததான அற்புதமான தேவ ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவனுடைய வேதத்தில் வாசிக்கிறோமே, ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் ஊழியக்காரர்கள் மேலோட குடும்பத்தின் மேலும் பாதுகாப்பின் அரணாய் இருப்பதாக நான் செபிக்கிறேன். அநேக ஊழியக்காரர்களை நாங்கள் இழந்து விட்டோம் அப்பா. அவருடைய ஜெபத்தினால தேசம் பாதுகாக்கப்பட்டது. ஜெபத்தினால தேசம் ஆண்டவரே நன்மையை கண்டது. ஜெபத்தினால தேசம் மனம் மாற்றத்தை அடைந்தது அப்பா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எங்கள் கண்கள் காணவில்லை தகப்பனே. ஆகவே இருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணின்மணி போல பாதுகாப்பீராக. இன்னும் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் அவர்களை வைப்பீராக. நல்ல சுக பல ஜீவனை கர்த்தர் கொடுத்து அவருடைய ஊழியத்திலும் அவருடைய ஜெபத்திலும் கர்த்தர் பெருக பண்ணி இன்னும் அநேக ஜனங்களுக்கு, அநேக புறஜாதி மக்களுக்கு, அநேக பிள்ளைகளுக்கு, தேசம் எங்கிலும் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் ஊழியக்காரர்களோட குடும்பங்களையும் நீர் உயர்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகளை கர்த்தர் மாற்றுவீராக ஜெபிக்கிறேன். போராட்டங்களை, மன அழுத்தங்களை கர்த்தர் மாற்றுவீராக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் ஊழியக்காரர்களை விட பலத்தாலும் விட வார்த்தையினால நீ ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிறபடினால நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து இந்த நோயின் தாக்கம் அவர்களை அண்டாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறபடினால நன்றி. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்பா ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. இந்த ஆபத்து நிறைந்த நாட்களில் அப்பா தங்கள் குடும்பத்தையும் தங்களையும் அவர்கள் மிகவும் ஆண்டவரை துச்சமாய் நினைத்து ஆண்டவரே மக்கள் நன்றாயிருக்கவும் நலம் பெறவும் இரவு பகல் பாராமல் உழைக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு இன்னும் நல்ல சரீர சுகத்திலும் ஞானத்திலும் கர்த்தர் பெருக பண்ணி இன்னும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அதே போல கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி அரசாங்க வேலைகள் நின்றும் ஆண்டவரே இந்த கொரோனா நாட்களில் அப்பா அவர்கள் இறங்கி பணி செய்கிறதான ஸ்தலங்களில் அரசாங்க வேலைகளில் இருக்கிற பிள்ளைகளின் கர்த்தனை பாதுகாத்து அவருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து நன்மையினாலும் கிருபையினாலும் மூடி மறைத்துக் கொள்வீராக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரை அப்படியே இறங்கி அற்புதமாய் பிள்ளைகளை பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அதோடு கூட எங்களுக்கு அருகில் இருக்கிறதான மாநிலமான கேரளாவுக்காக செபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட புயலின் நிமித்தமாக, மழையின் நிமித்தமாக அநேகர் வீடு இல்லாமல், உணவில்லாமல், ஆண்டவரே அநேக தங்குவதற்கு இடமில்லாமல் அப்பா இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அந்த மழையின் தாக்கத்தினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேண்டிய அரணான ஸ்தலங்களில் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து தங்க வைப்பீராக ஜெபிக்கிறேன். ஆகாரம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுப்பீராக. இந்த மழையின் சீற்றத்தினால் உண்டானதான எல்லா பாதிப்புகளையும் கர்த்தர் ஈடு செய்து தருவீராக நான் ஜெபிக்கிறேன் அப்பா.
இப்படிப்பட்ட அழிவு தேசங்களில் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த மாநிலத்தில் கொரோனாவின் தாக்கம் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. தேவ கரமும் பிரசன்னமும் ஆண்டவரே மாநிலம் முழுவதுமாக இருந்து பாதுகாத்து கொள்ளட்டும். அதில் அதிகாரிகளாய் ஆண்டவரே தலைவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து செயல்படும்படி உண்மையாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாநிலமாய் ஆண்டவரே கேரளாவை கர்த்தர் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறபடினால நன்றி. இரத்த கொட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்ததாக 4வது ஜெப குறிப்பாக இந்த நாட்களில் 3வது அலை, கொரோனாவின் 3வது அலை வரும் என்று சொல்லி நிறைய பத்திரிகைகளிலும் நிறைய இடங்களிலிருந்தும் சில செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். 2வது அலையின் தாக்கமே அதிக கொடூரமாக இருக்கும் பொழுது 3வது அலை குறிப்பாக பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆபத்தை கொண்டு வருகிறதா இருக்கும் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த 3வது அலையின் தாக்கம் தேசத்தின் எல்லை அண்டைக்கு கூட வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த 3வது அலை இருக்கவே கூடாது. நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எல்லாரும் சுகமாய் பத்திரமாய் கர்த்தர் நம்முடைய கரங்களினாலே மூடி மறைத்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்திற்காகவும் அதோடு கூட எருசலேமில் இஸ்ரவேலில் நடந்து கொண்டிருக்கிறதான யுத்தங்கள் மாறி சமாதானம் உண்டாக நாம் ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆண்டோட வருகைக்கு இது மிகப்பெரிய அடையாளம். ஆனாலும் அதனுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாதபடி அந்த தேசத்தில் சமாதானம் உண்டாகும்படி கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும், மனம் இறங்க வேண்டும். இந்த 2 காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த 2 ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கும்படி மத்தியில் பாஸ்டர் ஸ்டான்லி பாப் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஜெபிப்பார்கள். அவரோடு கூட நாம் சேர்ந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிந்துரை ஜெபத்தில் ஆண்டவரே ஒன்று சேர்த்திரே அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக இந்த கொரோனா என்ற பிரச்சனை ஆண்டவரே பராஜாவே உச்சக்கட்டத்தில் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த 3rd வேவ்க்கான நம்முடைய ஆண்டவரே பராஜாவே நம்முடைய சமூகத்தில் நாம் வருகிறோம். ஆண்டவரே, இது ஆண்டவரே ஒன்றுமில்லாத போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இதுக்கு ஆண்டவரே இந்த 3rd வேவில் அநேகர் பாதிப்பு ஆகிறார்கள் நாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும், நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீரே வியாதியின் பரிகாரம் என்று நாங்கள் பார்க்கிறோம். வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்னது போல ஆண்டவர் ராஜாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பாக இருக்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சுகத்தை தருகிற தெய்வம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்னதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த 3rd வேவ் ஒன்றுமில்லாத போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அப்பா நம்முடைய சமாதானம், தெய்வீக சமாதானம், தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக சுகம் உண்டாகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எருசலேமுக்கு நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கேள்விப்படுகிறது போல ஆண்டவர் அப்பா யுத்தங்கள் ஆண்டவரே பராஜாவே அங்கங்கே யுத்தங்கள் வரும் என்று சொன்னது போல இந்த நாட்களில் யுத்தங்கள் ஆண்டவர் ஏற்படுகிற அந்த எருசலேமுக்கு நம்முடைய சமூகத்தில் நாம் வருகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, சங்கீதம் 122 6வது வசனத்தில் போல ஆண்டவர் அப்பா எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிங்கள் சொன்னது போல இந்த எருசலேமின் சமூகத்தில் வருகிறோம். சமாதானம் உண்டாகுவதாக கர்த்தாவே, யுத்தங்கள் ஓய்வதாக, சமாதானம் உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஆண்டவரே, நோக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரப்பா இந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரப்பா தெய்வீக பிரசன்னம் ஆட்கொள்வதாக, தெய்வீக கிருபை ஆட்கொள்வதாக, அங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே சமாதானம் உண்டாகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆளுகிறதான ஒவ்வொரு ஆண்டவரப்பா ஆண்டவரை ஆளுகிற ஆண்டவர் மினிஸ்டர்ஸ் மேலே சமாதானம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதுக்கு இதுக்கு செயல்படுகிறதான ஆண்டவரை எல்லா சத்துருவின் ஆண்டவர் சரி திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் அதமாக்குகிறோம். கர்த்தாவே, தேவரே, நீரே ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய திட்டம் மாத்திரமே நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய ராஜ்யம் மட்டுமே கட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். நீ அப்படியே சீப்புற கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.
தேங்க்யூ பாஸ்டர். உங்கள் ஜெபத்தில் எங்களை வழி நடத்தினதுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அப்படியே செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு துதிய மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து உங்களை உற்சாகப்படுத்தி ஜெபிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேற்று தினத்தினுடைய நிகழ்ச்சியில், நேற்று தினத்தினுடைய ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்த பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் நேற்று தினத்தின் ஜெபத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அதுக்குரிய வீடியோஸ் இருக்கும், போயிட்டு பார்த்துட்டு அந்த ஜெபத்திலும் நீங்கள் பங்கெடுத்து ஜெபிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நேற்று தினத்தில் கர்த்தர் சொன்ன காரியம் தேசத்திற்கு ஷேமத்தை கொடுக்கிற தேவன், ஷேமத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நேற்று தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கு நமக்கு சகலவற்றையும் உண்டாக்கி கொடுக்கிற தேவன். அதாவது வேதம் சொல்லுகிறது, வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தையும் நமக்கு அவர் உருவாக்கி கொடுக்கிறார், உண்டாக்கி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யாருக்கு தேவன் யார் வேண்டிக் கொள்ளும் போது உருவாக்கி கொடுக்கிறாருன்னா 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அவர்கள் ஜெபத்தை, அதாவது அவர்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு நல்ல சுகத்தை கர்த்தர் தேசத்தில் உருவாக்கி கொடுக்க வேண்டும். வியாதி இல்லாத ஒரு தேசமாய் நம்முடைய தேசத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற பாரத்தோடு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் கூட ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய தேசத்தில் இந்த அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களிடத்தில் மீண்டும் நினைவு கூட்டுகிறேன், ஒருமனப்பட்டு ஜெபித்தால் நாம் ஜெபித்த காரியத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்படுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு வீடியோ என்று சொல்லி பார்க்காதபடி என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. நீங்களும் நானும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து இவைகள் உண்டாகும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒருவேளை வீடுகளில் இருப்பீர்களானால், உங்களுடைய உறவினர்களோடு நண்பர்களோடு இருப்பீர்களானால், இந்த ஜெபத்தோடு கூட இணைந்து ஒருமனமாய் சேர்ந்து அனைவரும் இணைந்து ஜெபியுங்க, அல்லது குடும்பமாக இணைந்து ஜெபிங்க. இப்படி நம்ம ஒன்று கூடி ஏக சிந்தையாய் ஒரு மனமாய் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படியே நமக்கு இந்த தேசத்தில் கர்த்தர், நம்முடைய தேசத்தில் பரிபூர்ண சுகத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுவார். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆகவே இனி வருகிற நாட்களில் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும், குறிப்பாக நம்முடைய தேசத்திலும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் அப்பா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது உண்டாக்குவேன் என்று சொன்னீரே அப்பா. இப்பொழுது நாங்கள் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தேசத்தில் சுகத்தை உண்டாக்குவீராக, செழிப்பை உண்டாக்குவீராக, சமாதானத்தை உண்டாக்குவீராக. நோயின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாக்கி ஆண்டவரே அப்பா, மரண செய்திகள் கேட்காதபடி ஒரு நல்ல ஆரோக்கியமான தேசமாக எங்கள் தேசத்தை கர்த்தர் உருவாக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இன்றைக்கு என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும், வியாதி இருந்தாலும், இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும் வியாதியும் சரீரத்திலிருந்து வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒருவேளை கொரோனா வியாதியினால மரண பிடியில் இருப்பார்கள் ஆனால், ஆண்டவரே வியாதியின் தாக்கத்தினால பலவீனத்தோடு இருப்பார்கள் ஆனால், இப்பொழுதே தேவனுடைய பலன் இறங்குவதாக, மரண கட்டுகள் அருந்து போவதாக, வியாதியின் தாக்கம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி போவதாக, அதோட பலன் முற்றிலுமாய் அழிந்து போவதாக. நீருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக. அவருடைய காயங்களினால, தழும்புகளினால அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பூரண சுகம் பெறும்படி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நீர் மாறாதவராய் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். விசுவாசத்தோடு ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் இந்த பலவீனங்கள் மாறிப்போவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடினாலே நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். எங்களோடு கூட இணைந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாளை தினத்தில் மீண்டும் 3வது நாள் நம்முடைய பரிந்து பேசுதலின் ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அழைக்கிறேன். ஒருவேளை யாராகிலும் பலவீனத்தோடு இருப்பார்களானால், வியாதியோடு இருப்பார்களானால், நீங்கள் இந்த வீடியோவை அவர்களுக்கு அனுப்பி கொடுங்க. அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து ஜெபத்தில் இணைந்து அவர்களும் சேர்ந்து ஜெபிக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.